இந்த பிரபஞ்சத்தோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை நம்மளால பண்ணவே முடியாது. நம்மளுக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் ஒரு எனர்ஜி ஃபீல்ட்ல இணைஞ்சு வர்றது இந்த யூனிவர்ஸ்ல தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய அத்தனை விஷயமும் இந்த யூனிவர்ஸ்ல தான் நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்மளோட எனர்ஜியை நமக்கு வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம சரியா டியூன் பண்றோமோ, இந்த யூனிவர்ஸ்ல அந்த எனர்ஜிக்கு நிகரா இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கிட்ட நம்ம ஈர்த்து வருவோம். ஆனா யூனிவர்ஸோட சக்தி அதோட ஸ்டாப் ஆகுறது இல்ல. உங்களோட இந்த எனர்ஜிக்கு ஏத்தபடி நீங்க டிசைர் பண்றதை உங்ககிட்ட கொண்டு வரதுக்கு சரியான கைடன்ஸ், நீங்க கேட்கிற ப்ரொடெக்ஷன், இது எல்லாமே கூட உங்க எண்ணம் மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வேண்டியதை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற ப்ராசஸ்ல நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள் என்னன்னா, நான் கேட்டது உண்மையாவே எனக்கு கிடைக்குமா, என்னால என் கனவை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் தான். நீங்க இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு விஷயம் உங்களால உங்ககிட்ட கொண்டு வர முடியுமான்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டு வரதுக்கு நீங்க சிரமப்பட்டு இருக்கலாம். உங்களோட சக்தி என்னன்னு சில சக்சஸ் இன்னும் நீங்க பார்க்காதனால உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனா உங்களோட வேலையை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்க கூட எப்போதுமே இணைஞ்சு இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தினால உங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும்ன்ற ஒரு ஃபெக்டை நீங்க உணர்ந்தாலே எல்லா பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க தனியா அந்த பாதையில இல்ல, யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு மாபெரும் சக்தி உங்க கூட சேர்ந்து உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்றத நீங்க உணர்ந்தீங்கன்னா இந்த பாதையில உங்களால எதுவுமே அடைய முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையே அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு சாத்தியமாக்கி கொடுக்கும். நம்ம நார்மலாவே மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே வரும்போதே நம்மளோட எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிட்டு இருக்குன்றத நம்ம ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த யூனிவர்ஸோட அதீதமான பவரை உணர்ந்து முழுமையான நம்பிக்கையை நம்ம அதிகமா உருவாக்கிக்கிட்டே வந்தோம்னா அது இன்னும் நிறைய கான்ஃபிடன்ஸோட நம்மளோட டிசைரை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி இந்த பிரபஞ்ச சக்தியோட பவரை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதிக அளவுல நம்பிக்கையோட உங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்க பண்றதுன்னு 3 வழிகளை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். நீங்க இந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு உங்களோட கனவுக்கு கை கொடுத்துட்டு இருக்குன்றத உணர்ந்து உங்க நம்பிக்கையை வலுப்படுத்தணும்னா முதல்ல இந்த யூனிவர்ஸ் எப்போதுமே எந்த நேரமும் உங்க கூட இணைஞ்சு இருக்குன்றத நீங்க உணரணும். இன்ஃபேக்ட் நம்ம இந்த பூமியில உருவாகின நிமிஷத்துல இருந்தே இந்த யூனிவர்ஸ் நம்ம கூட எப்போதுமே இணைஞ்சுதான் இருக்கு. இதை நம்ம இதுக்கு முன்னுக்கு உணராம இருந்திருப்போம். ஆனா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு அழகான ப்ராசஸ் மூலமா இந்த பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷனை நம்ம உணர்றதுக்கான பாதை நம்மளுக்கு இன்னும் அழகா உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த யூனிவர்ஸோட பிரசன்ஸை நீங்க ரியலைஸ் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு மெத்தட் இருக்கு. டெய்லியும் இந்த யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற கைடன்ஸ், மெசேஜ், இது எல்லாத்தையும் நீங்க சரியா நோட் பண்ணி அதை ஒரு ஜேர்னல்ல நீங்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா கான்சியஸா இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு எந்த அளவுக்கு உங்க கூட இருக்குன்றத நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்னால ரொம்ப உறுதியா சொல்ல முடியும், யூனிவர்ஸ் கூட உங்களோட தொடர்பை வலுப்படுத்துறப்போ, எஸ்பெஷலி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டே வரப்போ, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு மட்டும் இல்ல, டெய்லியும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு எனர்ஜி உங்க கூடவே இருந்து உங்களுக்கு எப்போதுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணி கைட் பண்ணிட்டு இருக்குன்றத உங்களால உணர முடியும். நீங்க மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல ரொம்ப தெளிவா உங்களையும் உங்க எண்ணங்களையும் பராமரிச்சுக்கிட்டே வரதுனால இன்னும் பலமான யூனிவர்ஸ் கனெக்ஷன் உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டே வரும். உங்களோட எண்ணங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ஒரு விஷயத்த நினைச்ச உடனே அதை பத்தி ஒருத்தர் பேசுவாங்க, இது நடந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அதே மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். உங்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற மாதிரி கூட சில விஷயங்கள் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும்னா இது எல்லாமே உங்களோட எனர்ஜியை உங்க நம்பிக்கை மூலமா இந்த யூனிவர்ஸோட எனர்ஜி ஃபீலோட நீங்க டேப் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குது. இது எல்லாமே நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் அதை நீங்க சரியா கவனிச்சு ஒரு புத்தகத்துல எழுதிக்கிட்டே வாங்க. அதுல நிறைய விஷயங்கள் நீங்க நாளுக்கு நாள் எழுதிக்கிட்டே வரும்போது நீங்க யாரு, இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கிற இந்த பிரபஞ்சத்தோட சக்தி என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். டெய்லியும் உங்க எண்ணத்துல நீங்க உருவாக்குற சின்ன சின்ன விஷயங்களுக்கே உங்களுக்கு துணையா இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்தி உங்களோட பெரிய மேன்மையான கனவுகளை நீங்க அடையறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு துணையா இருக்குன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். உங்களோட எனர்ஜியை மட்டும் நீங்க சரியா மெயின்டைன் பண்ணாலே யூனிவர்ஸோட துணையும் உதவியும் உங்களுக்கு எப்போதுமே இருக்குன்ற அதீதமான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு உருவாகும். அடுத்ததா உங்க கூட எப்போதுமே இணைஞ்சிருக்கிற பிரபஞ்ச சக்தியோட கனெக்ஷனை நீங்க டீப்பா உணர்ந்து அந்த சக்தி மேல உங்க நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங்கா உருவாக்குறதுக்கு நீங்க அதிகமான அளவு இந்த யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க விஜுவலைசேஷன், அஃபர்மேஷன்ஸ், கிராட்டிடியூட் பிராக்டிஸ், இந்த மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கும் போது உங்க கனவை நிஜமாக உதவி செய்யக்கூடிய யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லிட்டு நீங்க சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கான கைடன்ஸை இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க உங்க உணர்வுல இருந்து இந்த யூனிவர்ஸ் கூட இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே அந்த ஒரு டிவைன் கனெக்ஷனை ஆழமா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. நீங்க கம்யூனிகேட் பண்ணபடி உங்களுக்கான பதில் ஒவ்வொரு தடவையும் உங்களை தேடி வரும்போது உங்க கூடவே இருக்கிற இந்த ஒரு சக்தி மேலேயும் உங்க கனவு அடையிற பாசிபிலிட்டிஸ் மேலேயும் அதிகமான நம்பிக்கை உருவாகிக்கிட்டே வரும். வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க.
இந்த லெட்டர்ல யூனிவர்ஸ்க்கு நீங்க நன்றி சொல்லலாம், கைடன்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சேலஞ்சஸ்க்கு சில தீர்வு கூட நீங்க கேட்கலாம். உங்களோட ஆள் மனசுல இருந்து உணர்வோட இந்த ஒரு கடிதத்தை யூனிவர்ஸ்க்கு நீங்க எழுதும் போது பிரபஞ்ச சக்தியோட சக்தி மையத்தோட உங்க எனர்ஜி மூலமா அதிகமா கனெக்ட் ஆகி வருவீங்க. இந்த மாதிரி நீங்க யூனிவர்ஸ் கூட அதிகமா கம்யூனிகேட் பண்ணிட்டே வரும்போது உங்க கூட எப்போதுமே ஒரு சக்தி உங்களுக்கு துணையா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் மன அமைதியும் உங்களுக்குள்ள உருவாகும். நிறைய சொல்யூஷன்ஸும் இது மூலமா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்க கனவை நீங்க நெருங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டே வர்றதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அடுத்ததா உங்க லைஃப்ல ஏதாச்சும் மாற்றங்கள், சேலஞ்சஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த யூனிவர்ஸ் காட்டுற பாதையா என் லைஃப்ல நடக்குதுன்னு ஒவ்வொரு தடவையும் அதை நீங்க ஏத்துக்க பழகுனீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங்கா உருவாகிக்கிட்டே வரும். உண்மையை சொல்லணும்னா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய விஷயங்களை நீங்க இப்போ இருக்கிற உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு உங்களால அடையவே முடியாது. இந்த பிரபஞ்சம் உங்க டெஸ்டினேஷன்ல உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பாக்குறதுக்கான சிச்சுவேஷன்ஸை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்படி நீங்க சில மாற்றங்கள் பண்ணணும், சில சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன் வரப்போ இந்த யூனிவர்ஸை நம்பி நீங்க சரண்டர் பண்ணி அந்த சிச்சுவேஷனை கடந்து வந்துட்டீங்கன்னா உங்களோட கனவுக்கான கிளியரான பாதை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் அக்செப்டன்ஸை உங்களுக்குள்ள நீங்க உருவாக்கிக்கிட்டே வரும்போது யூனிவர்ஸ் மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை ரொம்ப ஆழமாகிக்கிட்டே வரும். அதுவே உங்க கனவை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுக்கு துணையா இருக்கிற பிரபஞ்ச சக்தி மேல அதிகமான நம்பிக்கை உருவாக்கி நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் பாதையை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போறதுக்கான 3 வழிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் பாதையில உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு எஃபர்ட்லயும் உங்க கூடவே இருந்து உங்க கனவுக்கு கை கொடுத்துட்டு இருக்கிற இந்த யூனிவர்ஸை முழுசா நம்பி உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னில நீங்க சக்சஸ்ஃபுல்லா பயணிக்க இன்னைக்குள்ள வீடியோ உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.